வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இங்கே வந்து போய் எனக்கு ஒரு ஆண்டு ஆகிறது. வீட்டுக்கு போனோன்னா இந்த வேலையுடைய சுமைகள், இந்த சமுதாய அழுத்தங்கள், இதன் பிரச்சனால எனக்கு சோர்வாக வந்துடுது. அதே மாதிரி இங்கே வந்தேன்னா அதே அரைச்ச மாதிரி தான் இருப்பாங்களே, அதே தான் நடக்கும், இதுக்கு எதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கூட எண்ணம் வந்தது. ஆனால் அங்கே வந்தபோது தான் தெரியுது, ஒவ்வொரு சப்ஜெக்டும் புதுமையாக இருக்குது. அதாவது பண்புகள், நற்பண்புகள் அப்படின்னு நடத்துனாங்க. போன வருஷமாக வந்து ஒரு மாதிரி இருக்குது, இந்த வருஷம் ஒரு மாதிரி இருக்குது. அதை உணர முடியுது. அதே மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாம் எப்படி உடற்பயிற்சி பண்ணணும், நம்மளை எப்படி நாம் திருத்திக்கணும், நாம் செய்கிற தவறு நமக்கு தெரியாது. இங்கே வரும்போது நம்ம அதை திருத்திக்க முடியுது. அதே மாதிரி உடற்பயிற்சி மக்களுக்கு சொல்லும்போது இவ்வளோ பெருசாக இவ்வளோ எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த யோகாசனம், முத்திரைகள் செய்யும்போது அவங்களுக்கு ஈஸியாக அவங்கள உள்ளே கொண்டு வரத்துக்கு எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது. அதே மாதிரி இந்த பேராசிரியர்கள் நல்லா பேசுகிறாங்க, நல்லா வகுப்பெடுக்கிறாங்க. அவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அனுபவம் கிடைச்சி. எப்படி கிடைச்சுன்னா, மகரிஷி அவர்கள் நிறைய பாடல் எழுதியிருக்கிறாங்க. நான் அதை எடுத்து படிப்பேன், ஆனால் தூக்கம் வந்துடும், எல்லாம் வேலை இருக்கும், போட்டுருவேன். ஆனால் அதுக்கு உண்டான அனுபவம் எனக்கு கிடைச்சிச்சு. ஒவ்வொரு பாடலும் எழுதி வச்சு அதையே நன்றாக படித்து, ஒவ்வொரு பாடலும் ஒரு தலைப்பாடுத்தோம்னா நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இங்கே வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம எப்படி வாழணுங்கிற இதை வந்து தெரிஞ்சுக்குது. காலைல நேரத்தில் எழுந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், தவம் செய்கிறோம், பசி சாப்பிட்றோம். ஒரு சிஸ்டமேட்டிக்கு நமக்கு இது கிடைச்சிருக்கு. இதையே நம்ம போய் மறுபடியும் அதை வந்து ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை நிலை மாறும். வாழ்க்கை நிலை மாறும்போது நம்மளை பார்த்து இவங்க மட்டும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற இது வந்து இந்த சமுதாயத்தில் உள்ளவங்க இந்த மனவளக்கலை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிற அனுபவத்தை எனக்கு இது கிடைச்சிருக்கு. வாழ்க வளமுடன். அனைத்து பேராசிரியர்களுக்கும், அவையில் உள்ள பேராசிரியர்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்க வளமுடன்.